Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். என்னோட சேனலில் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ரைஸ் டிஷ் தான். இந்த ரைஸ் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கபூலி பிலாவ். ஸ்ரீலங்கா இந்தியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி ஆப்கானில் ஃபேமஸான ரைஸ் தான் இந்த கபூலி பிலாவ். இந்த ரைஸ் டிஷ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் வைஸ்லேயும் சூப்பராக இருக்கும், செய்கிறதும் வெரி ஈஸி. இப்போ இந்த கபூலி பிலாவை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நார்மலாக நாங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு சொன்னால் அந்த டேயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை கூடுதலாகவே இருக்கும். அதே மாதிரி சில டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். இந்த டிஷ்ஷை பொறுத்தவரையில் நாங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்க தேவையில்லை, மெரினேட் பண்ணி அது மாதிரி எதுவுமே செஞ்சு வச்சிருக்க தேவையில்லை. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கிச்சனுக்கு வந்ததோடு குக் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பேன் ஒன்றில் ஆயில் ஒரு 1/2 கப் சேர்த்திக்கிறேன். ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாவினத்தோடு 4 ஒனியனை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கணும். ஒனியன் கூடுதலாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால் இதுக்குமே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் கார்லிக்கை சின்னதாக சொப் பண்ணி சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஒனியன் கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிய வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த கபூலி பிலாவுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். இதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கியூமின் சீட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் சீட் எடுத்திருக்கிறேன். கராம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன், அதோட கொஞ்சமாக கருவேப்பட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் நாங்கள் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இதெல்லாத்தையும் ஒரு பேனில் ஆட் பண்ணி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதோட ஒரு நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் இதை சூடு பண்ணிக்கணும். நிறைய நேரம் வறுக்க எல்லாம் தேவையில்லை, லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும், அதே நேரம் ஒரு நல்ல வாசம் வரும் வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சூடு பண்ணி வாசம் வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துருக்கிறேன். இது நல்லா சூடு ஆறினத்துக்கு போகிற ஒரு பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பவுடராக வர வரைக்கும் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக இதை அரைச்சி ஒரு பவுலில் போட்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒனியன் நல்லாவே ஃப்ரைடாகவே கலர் சேஞ்ச் ஆகிக்குது. இன்றைக்கி லேம்பை வச்சு தான் நான் இந்த டிஷ்ஷை செய்ய போகிறேன். உங்களுக்கு லேம்புக்கு பதிலாக பீஃபோ மட்டனோ எதில் வேணுனாலும் செஞ்சுக்கலும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அண்ட் 200 கிராம்ஸில் மீட் எடுத்துக்கிறேன். பொதுவாக இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி பெரிய பீசஸாக தான் கட் பண்ணி செய்வாங்க. நானுமே பெரிய பீசஸாக தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒனியன் கூட போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாங்கள் 2 சைடையும் கொஞ்சம் பொரிய வச்சு எடுத்துக்கணும். ஒரு சைடில் கலர் சேஞ்ச் ஆகினத்தோடு மற்ற சைடையும் போட்டு அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டாக இது சாஃப்டாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மீட் குக்ட் ஆகுறதுக்காக நான் ஒரு 2 லிட்டர்ஸ் தண்ணி சேர்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் மீட்டை பேனில் வச்சே குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் குக்கரில் போட்டு குக் பண்ணினீங்கன்னா அதோட முழுமையான டேஸ்ட் வராது. அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். அதோடைய நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடரில் இப்போ சேர்த்துட்டு மற்றத்தை பின்னாடி சேர்க்குறதுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கான மசாலா பவுடர் இவ்வளோ தான், இதில் வேறு எந்த பவுடரும் நாங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை லிட்டால் கவர் பண்ணி நல்லா மீட் சாஃப்டாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மீட் கம்ப்ளீட்டாக குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூவாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக இந்த கபூலி பிலாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்பிங் போடணும். கேரட், ரேசன்ஸ், ஆமண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மேலால் போடுவோம். இதுக்கு மீடியம் சைஸில் நான் 3 கேரட்ஸ் எடுத்துக்கிறேன். கேரட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிசாக நீட்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். நல்ல தடிப்பவும் இல்லாமல் மெல்லிசாவும் இல்லாமல் ஒரு சாதாரண சைஸில் நீட்டமாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கேரட்ஸை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 கப்பில் ரேசன்ஸும் 1/2 கப்பில் ஆமண்ட்ஸும் எடுத்துக்கிறேன். ஆமண்ட் சீடை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு உங்களுக்கு அதோட தோலை உரிச்சு எடுத்துக்கலும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்திக்கோங்க. கீ சூடாவினத்தோடு ஆமண்ட் சீடை போட்டு கொஞ்சமாக அதை வறுத்து எடுத்துக்கணும்.
ஆமண்ட கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரக்குள்ள ரேசன்ஸ் ஆட் பண்ணி அது கொஞ்சம் பொங்கி வர மாதிரி வரும் வரைக்கும் இதையும் பொரிச்சுக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு ரேசன்ஸ் பொங்கி வந்ததோடு இதை பேன்லேருந்து எடுத்துடுறேன். அதே பேனில் கேரட்டையும் சேர்த்து அது சாஃப்டாக வர வரைக்கும் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த கேரட்டில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட் கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். 6-7 நிமிஷத்தில் கேரட் நல்லா சாஃப்டாக பொரிஞ்சு வந்திருக்கும். அந்த நேரத்தில் பேன்லேருந்து எடுத்துருங்க. இந்த 3டையுமே நாங்கள் வந்து டொப்பிங்காகத்தான் போடுவோம். இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸில் 6 கப் இந்த டிஷ்ஷுக்காக எடுத்திருக்கிறேன். ரைஸை நல்லா ஒரு 3-4 தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு இதை ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes ஆகக்குள்ள மீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக்காக இருந்துச்சு. இதே ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் குயிக்காக குக் பண்ணிடலாம். ஆனால் பேனில் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணுறதால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கறி பீசஸை மட்டும் செப்பரேட்டாக நான் ஒரு பவுலில் எடுக்கிறேன். என்னாண்டா இந்த தண்ணியில் தான் நாங்கள் அரிசியை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து மீட்டை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கறி குக் பண்ண பேன்லேயே அரிசியையும் போட்டு குக் பண்ண இயலுமா இருந்தால் உங்களுக்கு இதே பேனை யூஸ் பண்ணலாம். நான் எடுத்திருந்த பேனில் வந்து எனக்கு அரிசியையும் போட்டு குக் பண்ணுறதுக்கு பேன் போதாததுனால நான் தண்ணியை வந்து வேறொரு பெரிய பேனுக்கு மாற்றிக்கிறேன். அதோடையே நாங்கள் அரைச்சி வச்சுருந்த பவுடரில் ஏர்லியாக கொஞ்சத்தை சேர்த்துட்டு 1/2 நாங்கள் இதில் வச்சுருந்தோம். இப்போ மிச்சமுள்ள பவுடர் எல்லாம் இந்த தண்ணியோடு சேர்த்திக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு வரக்குள்ள நாங்கள் ஊற வச்சுருந்த அரிசியோட தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த பேனில் சேர்த்திக்கோங்க. ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் குக் ஆகுறதுக்கு தேவையான அளவு தண்ணி போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிட்டால் கவர் பண்ணி அரிசியை வந்து ஒரு 50% குக் பண்ணி எடுத்துக்கணும். ரைஸை பார்த்தீங்கன்னா இது ஹாஃப்வே குக் ஆகிக்குது. ரைஸ் இன்னும் ஃபுல்லாக குக் ஆகணும். ஆனால் இதில் தண்ணியும் இன்னும் ஈக்குது. ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு நாங்கள் ஆல்ரெடியே மீட்டை வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிருந்தோம். இப்போ அதை வந்து ரைஸுக்கு மேலால் நான் காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரைஸுக்காக செஞ்சு வச்சுருந்த டாப்பிங்ஸையும் இப்போ நான் காட்டுற மாதிரி ரைஸில் ஒவ்வொரு சைடுக்கும் வச்சுக்கணும். ஆமண்ட் ரேசின்ஸ் அதோட கேரட்டையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நார்மலி பிரியாணி செய்யும் போது நாங்கள் தம்மில் போடுற மாதிரி இந்த ரைஸும் ஃபுல்லாக குக் ஆகுறதுக்கு தம்மில் போட்டுக்க போகிறேன். வளமையாக தம்முக்கு போடும்போது டின் ஃபாயிலால் நான் கவர் பண்ணி தான் செய்வேன். ஸோ இந்த ரைஸுக்குமே பார்த்தீங்கன்னா நான் டின் ஃபாயிலாலே கவர் பண்ணி தான் தம்மில் போடுறேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 15 to 20 minutesக்கு இதை தம்மில் போட்டு எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்த பிலாவ் ரைஸுக்கு தேவையான ஒரு சோஸை தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பெரிய நல்ல பழுத்த 2 டொமேட்டோஸ் எடுத்துக்கிறேன். அதை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டொமேட்டோஸை பிளெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அதில் 3 க்ரீன் சில்லியும் 2 கார்லிக்கும் சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸும் ஒரு ஒனியனை சின்னதாக சாப் பண்ணியும் போட்டிக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டும் அதோட ஒரு லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லாவே இதையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் பீஸஸ் சீக்கிர மாதிரி இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவுதான், 5 minutesலேயே இந்த ரைஸுக்கான சோஸ் ரெடி. 20 minutes இந்த ரைஸை நான் தம்மில் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக்காக வேந்துச்சு. ரைஸும் வந்து உடஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக குக்காக வைக்குது. டொமேட்டோ சட்னியோட இந்த சுட சுட ரைஸை உங்களுக்கு உடனே சர்வ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ரைஸை உடனே உங்களுக்கு செஞ்சு கேளும். வித்தியாசமான முறையில் குயிக் அண்ட் ஈஸியாகவே உங்களுக்கு இந்த கபோலி பிலாவை வீட்டிலையே செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு இந்த டொமேட்டோ சட்னியே போதுமானதாக இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையும் இல்லை. இனி இந்த மாதிரி ஸ்பெஷலாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலையே உங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். கட்டாயம் இந்த கபோலி பிலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
இன்றைக்கி தான் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சைடில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை பண்ணி கேளும். இதே போல் இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.